الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين صدق الله العلي العظيم. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, புனித அல் குர்ஆனில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்தியிருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு முதல் வானத்திற்கு உயர்த்தப்படும் வரையுள்ள நிகழ்வுகளை பல இடங்களில் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது, வாழ்ந்தது ஷாமுடைய பகுதியில். ஷாம் என்பது இன்று 4-5 நாடுகளாக பிரிந்திருக்கிறது. ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன், சிரியா, யமன், இந்த எல்லா நாடுகளையும் உள்ளடக்கியதுதான் ஷாம். ஷாமுடைய பகுதியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக பலஸ்தீன், ஜெருசலம், கஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து வாழ்ந்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வதென்றால் ஐரோப்பாவுடைய, யூரோப்புடைய கிழக்கு பகுதி, போர்டருடைய பகுதியில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். தென் பகுதியில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் வந்த ஒரு ரசூல், ஒரு நபி. பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர். பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய பிள்ளைகள். இஸ்ராயில் என்பவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணங்கள் செய்திருந்தார்கள். ஒரு மனைவியின் மூலம் இஸ்ஹாக் பிறக்கிறார். இன்னொரு மனைவியின் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். இஸ்ஹாக், இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சாவளியில் ஒரே ஒரு தூதர் வருகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் பல ரசூல்மார்கள், நபிமார்கள் அந்த வம்சாவளியில் வந்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயில். இஸ்ர் என்பது அபுத், அடிமை. ஈல் என்றால் அல்லாஹ், இஸ்ராயில் என்றால் அபுதுல்லாஹ், அல்லாஹுடைய அடிமை என்பது அர்த்தம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணங்கள் செய்திருந்தார்கள். ஒரு மனைவியின் மூலம் 10 பிள்ளைகள், இன்னொரு மனைவியின் மூலம் 2 பிள்ளைகள். நபி யூசுப், புன்யாமீன், பெஞ்சமீன் என்று சொல்வார்கள். இந்த வம்சாவளி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த 12 பிள்ளைகளுடைய வம்சாவளியில் வரக்கூடியவர்கள் பனு இஸ்ராயில். இஸ்ராயிலுடைய வம்சாவளி, இஸ்ராயிலுடைய பிள்ளைகள். இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் பல ரசூல்மார்களை, நபிமார்களை தொடராக அனுப்பி கொண்டே இருந்தான். அந்த நபிமார்கள் ரசூல்மார்களில் மிக முக்கியமானவர்கள்
தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தந்தை இம்ரான். இம்ரான் என்பவர் பனு இஸ்ரவேலர்களில் மிக கண்ணியமானவர். அவருடைய குடும்பம் மிக கண்ணியமான குடும்பம். சூரா அல் இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தை பற்றி ஒரு சூறாவே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹ வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். அல்லாஹ் ஆதமை தெரிவு செய்தான், நூஹை தெரிவு செய்தான், இப்ராஹீமுடைய குடும்பத்தை தெரிவு செய்தான், இம்ரானுடைய குடும்பத்தையும் தெரிவு செய்தான். ஆலத்தார்களில் அல்லாஹ் இவர்களை தெரிவு செய்திருக்கிறான். இம்ரான் என்ற சாலிஹான மனிதருடைய குடும்பம் மிக பக்குவமானவர்கள். பக்குவத்தில், மார்க்க பற்றில் மிக அறியப்பட்டவர்களாக இருந்தார்கள். இம்ரானுடைய மனைவி ஹன்னா, நீண்ட காலம் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. நேர்ச்சை வைக்கிறார்கள், எனக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் அந்த குழந்தையை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக நான் கொடுத்து விடுவேன். அந்த காலத்தில் துறவரத்தினுடைய அந்த வளமை இருந்தது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக பிள்ளையை கொடுப்பார்கள். அந்த பிள்ளை மௌத் வரை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹிதமத்தில் இருக்கும். துறவரத்தை கையாளுவார்கள். துன்யாவுடைய எந்த ஒரு இன்பத்தையும் அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். ஹன்னா அவர்களுக்கு வயிற்றில் பிள்ளை தரிக்கிறது. அவர்கள் நேர்ச்சை வைக்கிறார்கள், எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிள்ளையை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக நான் கொடுத்து விடுவேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இத் காலத் இம்ரஅத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி சொல்கிறாள், ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக நான் கொடுப்பதாக நான் நேர்ச்சை வைத்து விட்டேன். ஃபதகப்பல் மின்னி, என்னிடம் இருந்து கபூல் செய்வாயாக. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஃபலம்மா வதஅத்ஹா, பிள்ளையை பெற்றெடுத்தால், காலத் ரப்பி இன்னி வதஅதுஹா உன்ஸா, யா அல்லாஹ் எனக்கு கிடைத்திருப்பது பெண் குழந்தை. பெண் குழந்தையை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக எப்படி நான் கொடுக்கலாம்? வலைஸ ذكر كالانثى, பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது, பெண்ணும் ஆணும் சமமா? பெண் பிள்ளையை நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எப்படி கொடுப்பது? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வஅன்பதஹா நபாதன் ஹஸனா, பிள்ளையை அழகான முறையில் வளர்த்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வயது வந்ததும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொடுக்க வேண்டும். பெண் குழந்தை, அந்த குழந்தையை கஃபீல், ஒருவர் பொறுப்பேற்க வேண்டும். யார் பொறுப்பேற்பது? போட்டி நடைபெறுகிறது. எல்லாரும் முயற்சி செய்கிறார்கள், நாம் இந்த பிள்ளையை பொறுப்பெடுப்போம். அந்த நேரத்தில் துண்டு போடப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய அக்கலாம்களை, பேனைகளை போட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் அறியப்பட்ட பேனைகள் இருந்தது. அந்த பேனைகளை போட்டார்கள். சிறிய ஒரு குழந்தை வந்து அதில் ஒன்றை தெரிவு செய்யும். யாருடைய பேனையை அந்த பிள்ளை எடுக்கிறதோ அவர்தான் மரியமை பொறுப்பேற்பார். 3 தடவைகள் போடப்பட்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேனை தான் வருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வகஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியமை பொறுப்பேற்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒரு கூடாரம் அமைக்கப்படுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூடாரத்தில் வைத்து பராமரிக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாலிஹான ஒரு பெண், அமல் இபாதத்தில் திளைத்திருக்கக்கூடியவள். இரவெல்லாம் பகலெல்லாம் அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெண். அல்லாஹ் குர்ஆனில் முஃமின்களுக்கு 2 பெண்களை உதாரணமாக சொல்கிறான். வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன். முதலாவது அல்லாஹ் முஃமின்களுக்கு உதாரணமாக சொல்கிறான் இம்ரஅத ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா பின்த் முஸாஹிமை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். இரண்டாவது மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியமை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான்.
இவர்கள் இருவர்களும் முஃமின்களுக்கு உதாரணமான பெண்கள், சாலிஹானவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மச்சான். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தாத்தா இருந்தால் அவருடைய கணவர். இன்னொரு கருத்துப்படி ஹன்னா, அதாவது தாயுடைய சகோதரியின் கணவன். ஒன்று சாச்சா அல்லது பெரியப்பா, நெருங்கிய உறவு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நல்ல முறையில் பராமரிக்கிறார்கள், பொறுப்பேற்கிறார்கள், பராமரித்து வருகிறார்கள். எப்பொழுதெல்லாம் அந்த கூடாரத்துக்கு செல்கிறார்களோ அந்த காலத்தில் விளையாத, அந்த பகுதியில் இல்லாத பழங்கள் இருக்கும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். அன்னா லக்கி ஹாதா, யா மரியம், மரியமே இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைத்தது. இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அளவில்லாமல் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயோதிபர், மனைவி ஆகிர் மலடி, வயோதிபத்தில் இருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கிறார்கள், மரியமுடைய பக்குவத்தால், அவளுடைய இபாதத்தால், துஆவினால் இந்த காலத்தில் இல்லாத கனிகள் எல்லாம் அவளுக்கு கிடைக்கிறது. நான் இப்போது துஆ செய்தால் எனக்கும் ரப் பிள்ளை தருவான், குழந்தை பாக்கியத்தை தருவான். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையேந்தி துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அந்த வருகை முதல் வருகை அல்ல. குர்ஆனுடைய பல இடங்களில் அல்லாஹ் ஞாபகம் செய்கிறான். மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் பல தடவைகள் வந்திருக்கிறார்கள். وَإِذْ قَالَتِ الْمَلَائِكَةُ يَا مَرْيَمْ, மலக்குமார்கள் வந்து சொன்னார்கள், யா மரியம், மரியமே, இன்னல்லாஹ அஸ்தஃபாகி வதஹரகி, அல்லாஹ் உன்னை தெரிவு செய்து விட்டான், உன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டான். வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களை விட உன்னை அல்லாஹ் தெரிவு செய்து விட்டான். யா மரியம் குனுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராகிஈன், மரியமே உனது ரப்புக்காக நீ அடிபணிந்து சுஜூத் செய், ருக்கூ செய்யக்கூடியவர்களோடு நீயும் ருக்கூ செய்து கொள். அல்லாஹ் ஒரு பெண்ணை நபியாக ரசூலாக அனுப்ப மாட்டான். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு ரசூலை, ஒரு நபியை அற்புதமாக பெற்றெடுக்க தெரிவு செய்கிறான். இத் காலத்தில் மலாயிகத்து யா மரியம், மலக்குமார்கள் வந்து சொன்னார்கள், மரியமே, இன்னல்லாஹு யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின், அல்லாஹ் உனக்கு பஷாரத் சொல்கிறான், நன்மாராயம் சொல்கிறான். அவருடைய ஒரு கலிமாவினால் ஒரு குழந்தை உனக்கு கிடைக்க போகிறது. இஸ்முஹு அல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம், அவருடைய பெயர் ஈசா. வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் ஆখিরাத்திலும் அவர் கண்ணியமானவர், அந்தஸ்து மிக்கவர். வமினல் முகர்ரபீன், அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர்களில் அவர் உள்ளவர். வயுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹதி வகஹ்லா, அவர் தொட்டிலில் இருக்கும் போதே பேசுவார். பிள்ளை தரிப்பதற்கு முன்னரே அல்லாஹ் சொல்லிவிட்டான், இந்த பிள்ளை தொட்டிலில் இருக்கும் போது பேசும். வமினஸ் ஸாலிஹீன், சாலிஹான நல்லடியார்கள் ஒருவராக அவர் இருப்பார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அன்னா யகூனு லி வலத், எனக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும்? வலம் யம்சஸ்னி பஷர், என்னை எந்த ஒரு ஆணும் தீண்டியதில்லை, எனக்கு எப்படி பிள்ளை? கால கதாலிகில்லாஹு யஹ்லுகு மா யஷா, அப்படிதான் அல்லாஹ் நாடியதை அவ்வாறு தான் படைப்பான். இதா கதா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன், ஒன்றை அல்லாஹ் படைப்பதற்கு நாடிவிட்டால் குன் என்று சொல்லுவான், ஆகு என்று சொல்லுவான், அது ஆகிவிடும். மலக்குமார்கள் சொல்கிறார்கள், வகான அம்ரம் மக்தியா,
இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு விடயம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை தரிக்கிறது. எந்த ஒரு ஆண் துணையும் இன்றி குழந்தையை தரிக்கிறது. ஏனைய பெண்களை போன்ற 9 மாதங்கள் பிள்ளையை வயிற்றில் சுமந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி மரியம் இருவரும் ஒரே நேரத்தில் தான் கற்பமாகினார்கள். ஒரே நேரத்தில் தான் குழந்தை கிடைத்தது என்று பதிவு செய்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சரியான கவலை. இந்த சமூகம் என்ன சொல்லும்? குர்ஆன் சொல்கிறது, யா லைதனி மித்து கப்ல ஹாதா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நான் இதற்கு முன்னர் மௌத்தாக இருக்க கூடாதா? கவலைப்படுகிறார்கள், சஞ்சலப்படுகிறார்கள். அவர் இருந்த பகுதியில் இருந்து தூரமான ஒரு பகுதிக்கு பயணம் செய்தார்கள். இந்த சமூகம் என்ன சொல்லும், என்னெல்லாம் பேசும் என்ற பயம், அச்சம். அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான், அல்லா தஹ்சனி, மரியமே கவலைப்பட வேண்டாம். கத் ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா. உங்களுக்கு கீழால் உமது ரப் ஒரு நீரோடை ஆக்கிவிட்டான். ஏற்கனவே அந்த இடத்தில் ஒரு நீரோடை இருக்கவில்லை. நீரோடை தண்ணீர் ஊற்றெடுக்கிறது. ஒரு ஈத்த மரத்தில் ஒதுங்கியிருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஹுஸி இலைக்கி பிஜித்இன் நக்லா. அந்த ஈச்ச மரத்தை அசை, கொஞ்சம் ஆட்டு. துசாகித் அலைக்கி ருதபன் ஜனியா. பழுத்த கனிகள் விழும். அற்புதமான ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் ஒரு சபபை செய்ய சொல்கிறான், அசை, அசைத்தால் கனிகள் விழும். உலமாக்கள் அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், கற்ப காலத்தில் அந்த பெண்களுக்கு பழுத்த பேரிச்ச பழங்களை கொடுப்பதினால் பிரசவம் லேசாகும். கணியத்துக்குரியவர்களே, பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்னர் குழந்தையை பெற்றெடுத்தால் சமூகம் என்ன சொல்லும்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா. நான் அல்லாஹுக்காக நேர்ச்சை வைத்திருக்கிறேன், நான் யாருடனும் பேச மாட்டேன். பேச மாட்டேன் என்று நான் நேர்ச்சை வைத்து விட்டேன், அதனால் பேச மாட்டேன் என்று சொல். ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலு. பிள்ளையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எவ்வளோ காலம் செய்த நலவுகள், எவ்வளவோ பக்குவமான பெண், அதையெல்லாம் மறந்து விட்டார்கள். ஹராமான ஒரு குழந்தை வந்திருக்கிறது. சமூகம் பேசுகிறது. இது உலகத்துடைய வளமை. எவ்வளோ நலவு செய்திருந்தாலும் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை சுட்டி காட்டி திட்டுவார்கள், அவதூறு சொல்வார்கள், என்னென்னமோ பேசுவார்கள். காலம் பூராக செய்த நலவை மறந்து விடுவார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சமூகம் சொல்கிறது, லகத் ஜிஅ்தி ஷைஅன் ஃபரியா. எவ்வளவு மோசமான ஒரு செயலை செய்து விட்டாய். யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே. அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நானா இருந்தார். அவருடைய பெயர் ஹாரூன். அல்லது ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரனுடைய பெயர். சாலிஹான மனிதருடைய பெயரை சொல்லி அவருடைய சகோதரி என்று சொல்வது, நீ அவ்வளவு பக்குவமானவள். யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, அவ்வளவு பக்குவமானவளே, நீ இப்படி செய்து விட்டாயா? மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇ வ மா கானத் உம்முகி பகியா. உனது தந்தை மோசமானவரும் அல்ல, உனது தாய் மோசமான நடத்தையுள்ள பெண்ணும் அல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஃபஅஷாரத் இலைஹ், குழந்தையின் பக்கம் சைக்கினை செய்தார்கள், விரல் காட்டினார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், கை குழந்தையோடு எங்களுக்கு எப்படி பேசலாம்? கை குழந்தையோடு எப்படி பேசுவது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கொண்டு வந்ததும் அல்லாஹ் அந்த சமூகத்திடமிருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான்? அவருடைய மானத்தை எப்படி பாதுகாத்தான்? குர்ஆன் இதை சொல்கிறது. பைபிளில் இது இடம்பெறவில்லை. இன்ஜீல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம். காலப்போக்கில் அது மாற்றப்பட்டு விட்டது. ஒன்று இந்த செய்தி இன்ஜீலில் இடம்பெற்று காலப்போக்கில் அது நீக்கப்பட்டிருக்கலாம்.
அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வேதத்தில் அவருடைய பிறப்பை பற்றிய செய்திகள் எப்படி சொல்லப்படும்? அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதம், குர்ஆனுடைய தேவை இருக்கிறது என்று இது எங்களுக்கு விளக்கப்படுத்துகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை குழந்தையாக இருக்கிறார்கள், பேசுகிறார்கள். கால இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹுடைய அடிமை, நான் கடவுள் அல்ல, அல்லாஹுடைய மகனும் அல்ல, அபுதுல்லாஹ், அல்லாஹுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப வ ஜஅலனி நபிய்யா, எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கிறான், என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான். வ ஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்த், நான் எங்கிருந்தாலும் பரக்கத் பொருந்தியவனாக என்னை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வ அவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று எனது ரப் எனக்கு வசியத் செய்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போதும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இந்த ஆயத்தை வைத்து அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றும் தொழுந்து கொண்டிருக்கிறார்கள், அமல் இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த வரலாறை சொல்லிவிட்டு சொல்கிறான், ذَلِكَ عِيسَى ابْنُ மரியம், இதுதான் ஈசாவுடைய வரலாறு. கௌலுல் ஹக் அல்லதி ஃபீஹி யம்தரூன், இதுதான் ஹக்கான வார்த்தை. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், மா கான லில்லாஹி அய்யத்தஹித மின் வலதின் சுப்ஹானா, அல்லாஹுக்கு பிள்ளையை எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த தேவையும் இல்லை, அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹுக்கு பிள்ளை என்ற ஒன்று தேவையே இல்லை, அல்லாஹ் அதை விட்டும் பரிசுத்தமானவன். மத்தஹதல்லாஹு மின் வலத், அல்லாஹுக்கு பிள்ளை என்பது இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், இன் கான லிர்ரஹ்மானி வலத், அல்லாஹுக்கு பிள்ளை இருக்கும் என்றால் ஃபஅன அவ்வலுல் ஆபிதீன், அந்த பிள்ளையை வணங்கக்கூடியவர்களில் நான் முதன்மையாக இருப்பேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹுக்கு பிள்ளை என்பது இல்லை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்தார்களோ அந்த நேரத்தில் பனு இஸ்ரவேலர்கள் 2 கூட்டமாக பிரிந்தார்கள். ஒரு கூட்டம், சிறிய ஒரு கூட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். பெரிய ஒரு கூட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரித்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவதூறு சொன்னார்கள். யூசுப் இப்னு யாக்கூப் என்பவரை சாட்டி பேசினார்கள். அந்த யூசுப் இப்னு யாக்கூபை கொலை செய்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சாட்டினார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த காரணத்தை சொல்லி அறுத்து கொலை செய்தார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொலை செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்த நாள் முதல் ஒரு இடத்தில் இருக்கவில்லை, பல இடங்களுக்கு மாறிக்கொண்டே இருந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், மிஸ்ருடைய பகுதியில், ஈஜிப்டுடைய பகுதியில் 12 வருடங்கள் இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சூரா முஃமினூனில் 50வது வசனத்தில் சொல்கிறான், வஆவைனாஹுமா இலா ரபுவா, ரபுவா என்ற இடத்தின் பக்கம் அவர்களை நாம் ஒதுக்கினோம். ரபுவா என்பது பீடபூமி, அதாவது மலைகள், மலை போன்ற உயரமான இடத்தில் மக்கள் வாழ்வார்கள். அந்த இடத்துக்கு தான் ரபுவா என்று சொல்லப்படும். அறிஞர்கள் மிஸ்ருடைய ஒரு பகுதி என்று, சில அறிஞர்கள் ரம்லாவுடைய ஒரு பகுதி என்று பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் நேரம் மிக குறைவாக இருக்கிறது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 முஅஜிசாக்கள், 7 அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது. சூரா ஆல இம்ரான், சூரா நிசா, சூரா மரியம் போன்ற பல இடங்களில் அல்லாஹ் இதை ஞாபகம் செய்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பே பெருமொரு முஅஜிசா தான், அற்புதம் தான். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் கஸஸுல் அன்பியாவில் பதிவு செய்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய வீடுகளில் என்னென்ன நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை அவர் சொல்வார். சில மறைமுகமான அறிவுகள், அதாவது என்னென்ன மறைக்கப்பட்டிருக்கிறது, திருடன்களை எல்லாம் காட்டி கொடுப்பார்கள். அல்லாஹ் அப்படியாப்பட்ட சில முஅஜிசாக்களை, அற்புதங்களை கொடுத்திருந்தான். இன்னி அஹ்லுகு லகும் மின தீனி கஹாயத்தித் தைர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணை பிசைந்து ஒரு பறவையை செய்வார்கள். அது உண்மையான பறவையாக மாறி பறந்து செல்லும். முஅஜிசா. வஉப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ், வெண் குஷ்டம் கண் குஷ்டம் உள்ளவர்களை இவர் தடவி விடுவார், அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். வஅஹ்யில் மௌதா, மௌத்தானவர்களை உயிர்ப்பிப்பார்.
இது எல்லாமே பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். சிறிய ஒரு கூட்டம் ஈமான் கொள்கிறது. ஃபலம்மா அஹஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர், இவர்களிடம் குஃப்ரை கண்டபோது, இந்த மக்கள் என்னை நிராகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை கண்டபோது, கால மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று கேட்டார். ஹவாரியூன்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள், விசுவாசம் கொண்டவர்கள், நாம் உங்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் ஈசா பொய் நபி என்று குற்றம் சாட்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டிருந்தார்கள். மரியம் ஒரு விபச்சாரி, மரியமுடைய மகன் விபச்சாரிக்கு பிறந்தவன், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 33 வருடங்கள் வாழ்ந்து விட்டார்கள். கஸாவுடைய பகுதியில், இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் தமஸ்கஸுடைய பகுதியில் 12 ஹவாரியூன்களுடன் 12 நபர்களோடு ஜும்மாவுடைய இரவு, அதாவது ஜும்மாவுக்கு பின்னால் வரக்கூடிய இரவு, நாளை சனிக்கிழமை, அந்த இரவு ஒரு வீட்டுக்கு சென்றார்கள். அந்த வீட்டில் அந்த 12 பேருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சமைத்து அவர்களை விருந்து உபசாரம் செய்தார்கள், கவனித்தார்கள். அவர்களுக்கு விளங்கியது, ஈசா எங்களை விட்டும் பிரிய போகிறார். அவர்கள் அதை உணர்ந்தார்கள். இந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தேடி அந்த வீட்டுக்கு வந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்தால் 12 பேர் இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்டான். இந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டி கொடுத்தானே, அவர் இருக்கக்கூடிய வீட்டை காட்டி கொடுத்தானே, அவனுக்கு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தை கொடுக்கிறான். அவனை தான் யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், அவர்கள் ஈசாவை கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அவர்களுக்கு ஈசாவை போன்ற ஒருவர், ஈசாவுடைய தோற்றத்தில் ஒருவர் கொடுக்கப்பட்டு விட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யவில்லை. யூதர்கள் உறுதி செய்தார்கள், நாம் ஈசாவை கொலை செய்து விட்டோம். ஹவாரியூன்களுக்கு தெரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்படவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 50 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கும் தெரியும் கொலை செய்யப்பட்டது எனது மகன் அல்ல, அவர் வானத்துக்கு உயர்த்தப்பட்டு விட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 வருடங்கள் பூமியில் வாழ்வார்கள். 33 வருடங்கள் வாழ்ந்து விட்டார்கள். மக்கா மதீனாவுடைய கலீஃபா வஃபாத் ஆகுவார். அவருடைய 3 மகன்மார்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக சண்டையிடுவார்கள். இந்த நேரத்தில் மக்கா மதீனா கலவர பூமியாக ஆகியிருக்கும். குராசான், அதாவது ஆப்கானிஸ்தான், காஷ்மீருடைய ஒரு பகுதி வருகிறது, ஈரானுடைய ஒரு பகுதியும் வரும். அந்த குராசானுடைய பகுதியில் இருந்து ஒரு படை வரும். அதில் கலீஃபத்துல்லாஹி மஹ்தி, அல்லாஹ்வுடைய கலீஃபா மஹ்தி இருப்பார். அவர் மக்கா மதீனாவை கைப்பற்றுவார், முழு உலகத்தையும் கைப்பற்றி இஸ்லாமிய கிலாஃபத்தை நிறுவுவார். அதற்கு பின்னர் தஜ்ஜால் வெளிப்படுவான். தஜ்ஜாலை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இமாம் மஹ்திக்கு இருக்காது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திமஷ்கில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதில் மினாரத்துல் பைதாவில் வந்து இறங்குவார்கள். தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். 7 வருடங்கள் இந்த பூமியை ஆள்வார்கள். 7 வருடங்கள் ஆழ்ந்ததுக்கு பின்னர் 40வது வயதில் இந்த உலகை விட்டும் பிரிவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ரசூல், ஒரு நபி. அவர் கடவுள், அல்லாஹ் அல்ல, கடவுளுடைய மகன், அல்லாஹ்வுடைய பிள்ளையும் இல்லை. அவர் ஒரு ரசூல், ஒரு நபி. அல்லாஹ் சொல்கிறான், மத்தஹதல்லாஹு மின் வலத், அல்லாஹ் குழந்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லாஹுக்கு குழந்தையுடைய தேவை இல்லை. மல் மஸீஹ் இப்னு மர்யம் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல். மஸீஹ் ஈசா இப்னு மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர். அவருக்கு முன்னர் எத்தனையோ ரசூல்மார்கள், எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்துவிட்டு சென்று விட்டார்கள். எனவே குர்ஆன் சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறு தான் இது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய தெளிவு எங்களில் அதிகமானவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது.
குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறை நாம் சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தமான ஒரு பெண் என்று நாம் சாட்சி சொல்கிறோம். ரப்பல் ஆலமீன் ஹக்கை ஹக்காக விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ரப்பே, எங்களுடைய பாவங்களை, தப்புதவர்களை, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. நாம் எவ்வளவு பாவம் செய்து விட்டோம் ரப்பே. எல்லா பாவங்களிலும் நாம் தௌபா செய்கிறோம் ரப்பே. சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. எங்களுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக, நல்ல மௌத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.